ஸ்பீக்கரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கும். ஃபோனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்பீக்கர் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், மேலே ஸ்பீக்கர் இருக்கும். கீழே இருக்க ஸ்பீக்கர் வந்து லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லவுட் ஸ்பீக்கர் என்னன்னா நம்ம பாட்டு போகும்போது சவுண்ட் வெளியே கேட்குறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோன் கால்ஸ் வரும்போது சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா அதான் இதோட வேலை. ஓகேண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஓவர் ஷேப்பில் இருக்கும், ஏன் இந்த மாதிரி மோல்டிங் ஷேப்பில் இருக்கும். ஓகேண்ணா. இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஸோ உள்ள காயில் தான் இருக்குது. கண்டினியூ மூலம் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஓம்ஸ் ரேஞ்ச் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்டா. ஸோ அதே இது மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயர் ஸ்பீக்கரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பேசும்போது நம்ம காதுகிற மட்டும் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் இதோட வேலை. ஓகேண்ணா. ஸோ இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இதே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ரிங்கர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரிங்கர் செட்டு இந்த மாதிரி சண்டை பாசை பேசுவாங்க. இதை வந்து ரிசீவர்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மாற்றிடுங்க, ஓஜி குவாலிட்டியாக மாற்றி கொடுங்க. நீங்கள் லோ குவாலிட்டி மாற்றிக்கணுமா கீச்சு கீச்சு சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஓகேண்ணா. ஸோ ஸ்பீக்கர் பக்கத்துக்கு ஸ்க்ரூவை மறந்துருந்தாமல் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் ஆன டிப்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.